இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்குபஞ்சர் மற்றும் அக்குப்ரெஷர் மருத்துவத்தில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதற்கான ஒரு புள்ளி. இதை LU1 என்று சொல்வார்கள். சீன முறையில் ஜாங்ஃபு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த LU1 அப்படிங்கிற பகுதி, அந்த புள்ளி எங்க இருக்கு? தோள்பட்டையில் கிளாவிக்கிள் போன் என்று சொல்லக்கூடிய அந்த எலும்பு வெளிப்புறமாக கைகளோட இணையக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த கிளாவிக்கிள் போனுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்குங்க. படத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த இடத்த எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது சாதாரணமாக ஆள்காட்டி விரல் அல்லது நடுவிரலை வைத்து மெதுவாக அழுத்தம் கொடுக்கணும். ஒருத்தருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏதாவது இருந்தால், அதுலேயும் முக்கியமாக சளி தொந்தரவு, இருமல் அல்லது கபம் கட்டுதல், நாள்பட்ட ஆஸ்மா பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆள்காட்டி விரலால் மெதுவாக அழுத்தும் போதே ஒரு வலி உணர்வு தெரியும். வலிக்குதேன்னு விட்டுவிட வேண்டாம். மெதுவாக 1 நிமிடம் அழுத்தம் தரலாம். அழுத்தம் கொடுப்பது எப்படி என்றால், அந்த விரலை அழுத்தி அழுத்தி எடுக்கணும். 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் கூட கொடுக்கலாம். ஒரு மார்புக்கு அவ்வளவு நேரமே போதுமானது. அதன் பிறகு அடுத்த மார்பிலையும் நீங்கள் அழுத்தம் தரலாம். இதனால் என்ன நன்மை என்றால், படிப்படியாக உங்களுடைய அந்த பாதிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதில் ஒருத்தர் ஆஸ்துமாவால் கஷ்டப்படுறார் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் அந்த மனிதரை நல்லா நேராக உட்கார வச்சு மூச்சை மெதுவாக இழுத்து விட சொல்லி இந்த ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஆசுவாசமாவார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது நிரந்தர தீர்வு கிடையாது. இது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே.